இன்றைய தியானம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். ஏசாயா 26:4. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்றென்றைக்கும் நித்திய கன்மலையாக இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை நம்ம கன்ஃபஸ் பண்ணணும். நம்ம யாரை நம்பணும்? கர்த்தரை. என்றென்றைக்கும் கர்த்தரை நம்பினா, கர்த்தராகிய யெகோவா தான் எனக்கு நித்திய கன்மலையாக இருக்கிறார்னு சொன்னால், நம்முடைய வீடாகிய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல் காற்று வீசினாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, வெள்ளம் மோதினாலும் சரி, நம்ம அசைக்கப்பட மாட்டோம். நம்முடைய வாயிலிருந்து கர்த்தருடைய பாடல்கள், துதி, ஆராதனை மாத்திரம் வெளிப்படும். ஏசாயா 12:2 தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் தான் நம்முடைய ரட்சிப்பு. நாம் பயப்படாமல் கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். கர்த்தராகிய யெகோவா தான் நம்முடைய பெலனாக இருக்கணும். கர்த்தராகிய யெகோவா தான் நம்முடைய கீதமாக இருக்கணும். கர்த்தராகிய யெகோவா தான் நமக்கு ரட்சிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புயல் வீசினாலும் காற்றடித்தாலும், ஆமேன், நம்முடைய வாழ்க்கை படகு அப்படியே மூழ்கக்கூடிய அளவுக்கு வெள்ளம் மோதினாலும் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். ஏன்னா இரவும் பகலும் என் மகள் என் மகன் என்னை நம்புகிறார்கள், என்னையே நோக்கி பார்க்கிறார்கள், என்னை துதிக்கிறார்கள், என்னை ஆராதிக்கிறார்கள், என் வசனத்தை கை கொண்டு நடக்கிறார்கள், என் வசனத்துக்காகவே தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் சொல்லி கர்த்தர் பார்ப்பார். பிரியமானவர்களே, ஏசாயா 50:10 கூட கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் தீர்க்கதரிசியின் மூலமாய், உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்களா? உங்களுக்கு வெளிச்சம் இல்லைனாலும் இருட்டில் நீங்கள் நடக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னாலும், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறவங்களா இருந்தால், கர்த்தருடைய நாமத்தை நம்புகிறவங்களா இருந்தால், தேவனை சார்ந்து கொள்கிறவங்களா இருந்தால், அவர் உங்களுக்கு நித்திய கன்மலையாக இருப்பார். உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு விரோதமாக துன்பம் வராது, துயரம் வராது, சத்துரு வரமாட்டாங்கன்னு சொல்லலை. 2 நாளாகமம் 20:20 யோசபாத்துக்கு விரோதமாக 3 கூட்டத்தார் வராங்க. யோசபாத் பயந்து ஒருமுகப்பட்டு ஜனங்களெல்லாம் கூட்டி அவர் ஜெபம் பண்ணுறாரு. பரிசுத்த உபவாசத்தோடு கூட அந்த நாளிலே கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுறாரு. கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக ஆலோசனை கொடுக்குறார், என்ன செய்யணும் யோசபாத்துன்னு. அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து நீங்கள் யோசபாத் என்ன செய்தார்? நீங்கள் 2 நாளாகமம் 20:20 வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை என்றென்றைக்கு நம்பணும். அப்போ தான் நம்ம நிலைப்படுவோம். அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தைகளை நம்பணும். அப்பொழுது நாம் சித்தி பெறுவோம். இந்த உலகத்தில் இந்த கடைசி நாட்களில் யார் உண்மையாக தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்கன்னு நமக்கு விளங்க மாட்டேங்குது. நம்ம ஆவியானவரை சார்ந்து 26 ஏசாயா 4 கர்த்தரை என்னென்றைக்கும் நம்புங்க, கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருந்து இவங்களோடு ஐக்கியம் வைத்துக்கொள். இவங்க சொல்கிற வார்த்தை அது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது உன் வாழ்க்கையில் நிறைவேறும். தீர்க்க தரிசனம் என்றால் கர்த்தர் என்ன அவர்கள் மூலமாய் சொல்கிறாரோ அது நம்ம லைஃப்பில் நடக்கணும். நிச்சயமாக அவங்களுக்கு பேர் தான் தீர்க்கதரிசி. இங்கே யோசபாத் சொல்கிறாரு, தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். தேவனை நம்புங்க, அப்பொழுது நிலைப்படுவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தரை நம்பணும்,
கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை நம்பணும். நம்ம வாழ்க்கையில் ஜெயம், நம்ம வாழ்க்கையில் சித்தி பெறுவோம். நமக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. சங்கீதம் 55:22 சங்கீதக்காரராகி தாவீது என்ன சொல்கிறார்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் மேலே நம்ம பாரத்தை வைக்க கற்றுக்கொள்ளணும் பிரியமானவர்களே. ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாரங்கள் எதுவாக இருந்தாலும், சின்ன கவலையோ பெரிய கவலையோ எதுவாக இருந்தாலும் சரி, அவர் மேலே வச்சிருவோம். நம்ம அவரையே பார்ப்போம், அவரை நம்புவோம். நம்ம நம்புறது அவராலே வரும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம். ஏசாயா 26:4 கர்த்தரை என்னைக்கும் நாங்கள் நம்ப, கர்த்தராகி ஏகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார் என்று நாங்கள் அறிக்கை செய்ய என் தேவன் இந்த நாளிலே எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். நீரே எங்களுடைய ரட்சிப்பு, நீரே எங்களுடைய பலன், நீரே எங்களுடைய கீதம். ஆகவே நாங்கள் பயப்படாமல் உம்மேல் மாத்திரம், யெகோவா தேவன் மேல் மாத்திரம் நம்பிக்கையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. உம்மை சார்ந்து கொள்ள, உம்மையை நம்ப ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக ராஜா. யோசபாத் எப்படி உங்களை நம்பினாரு? தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்பினாரு, அதை ஜனங்களுக்கு சொன்னார். அப்படி நாங்களும் கர்த்தாவே உம்மை நம்ப, உம்மையே சார்ந்து கொள்ள, உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளிலே விசுவாசம் வைத்து, அப்பா உம்முடைய வார்த்தையின்படி செயல்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே ஞானமுள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்து தர வேணுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மேல் எங்கள் பாரங்களை நாங்கள் இந்த காலையில் இறக்கி வைக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆதரிக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் தள்ளாடாதபடிக்கு கர்த்தனை காத்து வழி நடத்த போகிறதுக்காய் நன்றி. துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.